இரக்கம் நிறைந்த உந்தன் இரக்கம் வேண்டி இன்று உம்மிலே இணைகின்றோம். உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை வாழ்த்துவோம், உம்மை வணங்குவோம். உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை வாழ்த்துவோம், உம்மை வணங்குவோம். தேவனே, அன்பு கொண்ட உன்னை அன்பு செய்ய இன்று ஆலயம் வருகிறோம். தாயும் தந்தையுமாய் அன்பை பொழிந்து எம்மை நிதமும் காத்து வரும் நேயனே, எல்லா வேளையிலும் அருகில் இருந்து எம்மை அரவணைக்கும் நல்ல தெய்வமே. தாயும் தந்தையுமாய் அன்பை பொழிந்து எம்மை நிதமும் காத்து வரும் நேயனே, எல்லா வேளையிலும் அருகில் இருந்து எம்மை அரவணைக்கும் நல்ல தெய்வமே. வாழ்க்கை பயணத்தில் வழி நடத்தியே பாதை முழுதும் வரும் துணைவனே. வாழ்க்கை பயணத்தில் வழி நடத்தியே பாதை முழுதும் வரும் துணைவனே. உறவு நிலைத்திட மாந்தர் உயர்ந்திட அருளை பொழியும் எந்தன் தலைவனே. உறவு நிலைத்திட மாந்தர் உயர்ந்திட அருளை பொழியும் எந்தன் தலைவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்புதிய நாளை இறைவன் தாமே நமக்கு கொடையாக தந்திருக்கின்றார். நன்றி கூறுவோம். பாசமிகு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்று நம் அன்னையாம் திரு அவை புனித கன்னி மரியாவின் அமல உற்பவ பெருவிழாவை சிறப்பித்து கொண்டாடுகின்றது. நமது திரு அவையின் பாரம்பரியத்தில் 1854 ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் நமது கன்னி மரியா அமல உற்பவி என்ற கோட்பாடினை அகில உலக திரு அவைக்கு பிரகடனப்படுத்தினார். நமது அன்னை அனைவருக்கும் தாய், அமல உற்பவி. ஜென்ம பாவத்திலிருந்தும் ஜென்ம பாவ கரைகளிலிருந்தும் எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனின் அருளினாலும் பேரிரக்கத்தினாலும் தனித்துவமிக்க அன்பினாலும் பாதுகாக்கப்பட்டார் என்ற விழாவினை இன்று நாம் சிறப்பித்து கொண்டாடுகின்றோம். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இயேசுவை தாங்கிய வேளை இதோ திருப்பலியில் சாதாரண அப்பத்தில் சாதாரண ரசத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்காக வர இருக்கிறார். தொடர்கின்ற இந்த திருப்பலியில் அன்றாட வாழ்க்கையில் நான் எவ்வாறு அமல உற்பவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தவறுகள் ஏதேனும் செய்திருப்பின் மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலுமிருந்து பாதுகாத்த நீர். அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மை அடைந்து உம்மிடம் வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 மற்றும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள்.
அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 6 வரை மற்றும் 11, 12. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுள்ளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்து நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பெண்களில் பேறு பெற்றவள் நீ, வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாஸ்ரத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவியும் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கும் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பாசமிகு இறைமக்களே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, முன்னரையில் சொன்னதை போன்று இன்று நம் அன்னையாம் திருச்சபை புனித கன்னி மரியாவின் அமல உற்பவ பெருவிழாவை சிறப்பித்து கொண்டாடுகின்றது. நமது திரு அவையின் வரலாற்றிலே 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் புனித கன்னிமரியாவை அம்மள உற்பவியாக பிரகடனப்படுத்தினார். அவர் தனது கோட்பாட்டில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார்: எப்பொழுதும் கன்னியான புனித மரியா கருவிலே உருவாகும் போதே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனின் தனித்துவமான இரக்கத்தினாலும் அன்பினாலும் இறைமகன் இயேசு கிறிஸ்து மண்ணுலகிற்கு வழங்கிய அருளினாலும் அன்னை மரியா ஜென்ம பாவத்திலிருந்தும் ஜென்ம பாவ கரைகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டார் என்று குறிப்பிடுகிறார். இது 1854ஆம் ஆண்டு குறிப்பிடப்பட்டது. பிரியமானவர்களே, இதை உறுதி செய்கின்ற வகையில் 1858ஆம் ஆண்டு லூர்து நகரிலே நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு. அன்னை மரியாள் பெர்னதத்துக்கு காட்சி அளிக்கிறார். படிக்காத ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற பெர்னதத்தும் அவருடைய நண்பர்களும் அன்னை மரியாள் காட்சி கொடுத்ததை பார்த்து அவரது பெயரை, யார் அவங்க, உங்களுக்கு யார் காட்சி கொடுத்தது, அவங்க பெயர் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் அனைவரும் சொன்ன பெயர் அமல உற்பவி. 54ஆம் ஆண்டு திருத்தந்தை அவர்கள் கொடுத்த அந்த கோட்பாட்டை அன்னை மரியாள் இந்த உலகிற்கு தனது காட்சி வழியாக உறுதி செய்தார். பிரியமானவர்களே, கத்தோலிக்க திரு அவையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த கோட்பாடு நம்ம அம்மா அம்மள உற்பவி. எதற்காக இது? சில நேரங்களில் நமக்கே ஒரு கேள்வி எழலாம். ஏன் இந்த அம்மா ஜென்ம பாவம் இல்லாம இவங்க பிறந்திருக்க முடியுமா? அது எப்படி? இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். தொடக்க நூல் அதிகாரம் 1. ஆதாம் ஏவாள் முதல் பெற்றோர். பிரியமானவர்களே, இந்த முதல் பெற்றோரை தந்தையாகிய கடவுள் இறைவன் படைக்கின்ற பொழுது
ஜென்ம பாவம் இல்லாம தானே படைச்சிருப்பாரு. அப்படி அந்த முதல் பெற்றோரை ஜென்ம பாவம் இல்லாமல் படைக்க முடிந்த இறைவனால் இந்த மண்ணுலகிற்கு மீட்பை வழங்க ஒரு கருவியாக உள்ள அன்னை மரியாளை ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்க வைக்க முடியும். இது முதலாவது. இரண்டாவதாக இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று. அருள் நிறைந்த மரியே, சாதாரணமாக நிறைந்த முழுமை பெற்ற ஒருவரை பார்த்து இவங்க எல்லாமே பெற்றவங்க, நிறைந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியும். 24 மணி நேரமும் கடவுளை தூயவர் 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 என்று போற்றி கொண்டிருக்கின்ற, வாயார புகழ்ந்து கொண்டிருக்கின்ற வானதூதர்கள், ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த வானதூதர்கள் மண்ணுலகில் ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கன்னியான அன்னை மரியாவை பார்த்து அருள் நிறைந்த மரியே என்று வாழ்த்துகிறார்கள். இது இரண்டாவது ஒரு உதாரணம். இந்த 2 உதாரணங்களும் விவிலியத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, விவிலியத்தின் படிப்பினையிலும் திரு அவையின் பாரம்பரியத்திலும் அன்னை மரியாளின் காட்சியின் வழியாகவும் அன்னை மரியாள் அமல உற்பவி என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். சரி, இந்த அமல உற்பவி, இந்த அன்னை மரியாள், இந்த உற்பவமான தூய்மையான ஜென்ம பாவ கரைகள் இன்று வாழ்ந்த அன்னை மரியாள் நமக்கும் நமது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் 3 காரியங்களை, கருத்துக்களை நமக்கு குறிப்பிடுகிறார். முதலாவதாக விஷயம், அன்னை மரியாள் அமைதியின் சிகரம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பின்னணியில் வானதூதர் வந்து சொல்றாரு, உங்க வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்க போறாரு, அவர் மீட்பர் அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு பெரிய ஷெடியூலே சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே நான் ஆண்டவரின் அடிமை, நிறைய கேள்விலாம் கேட்குறாங்க. கேட்டு முடிச்ச உடனே நான் ஆண்டவரின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாள் சொல்லி முடிச்சிடுறாங்க. கேள்வி கேட்குறாங்க, கிளாரிஃபை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அன்னை மரியாள் அமைதியாக ஏற்றுக்கொள்கிறார். ஓகே, நான் ஆண்டவரின் அடிமை, ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரு, இந்த பொறுப்புப்படி நான் வாழ போறேன், இதுக்கு மேல நோ டேர்னிங் பேக், நான் பின்னாடி எங்கேயும் பார்க்க மாட்டேன், அமைதியாக இதை ஏற்றுக்கொள்வேன். இதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னோட இருக்க போறாரு அப்படின்ற அந்த உற்சாகத்தையும் அந்த உறுதியான மனநிலையும் ஏற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் அமைதியாக, எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி, உடனே அந்த அம்மா ரியாக்ட் பண்ணதே கிடையாது, ஏற்றுக்கொள்கிறார் அமைதியாக. இந்த அமல உற்பவம், ஜென்ம பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட, கருவிலிருந்தே பாதுகாக்கப்பட்ட இந்த அன்னை மரியாள் நம்மை பார்த்து சொல்லுகின்ற விஷயம், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் எந்த நிகழ்வுகள் வந்தாலும் சரி, உன்னுடைய ஆடையிலும் சரி, உன்னுடைய ஆன்மாவிலும் சரி, உனது உடலிலும் சரி, கரைபடாமல் இருக்க முதலில் அமைதியை கற்றுக்கொள். எங்கெல்லாம் அமைதி இருக்கோ அங்க கோபம் இருக்காது, எங்கெல்லாம் அமைதி இருக்கோ அங்க தவறான சிந்தனைகள் இருக்காது, எங்கெல்லாம் அமைதி இருக்கோ அங்கே ஆண்டவரின் அருள் இருக்கும். இது முதலாவதான நிகழ்வு. இரண்டாவது, அன்னை மரியாள் நற்கருணையின் பேழை. இந்த ஜென்ம பாவம் இல்லாம உற்பவிச்சாங்கன்னு சொல்றோம்ல, நற்கருணையின் பேழை. எதற்காக? இயேசு இந்த வயிற்றுல தாங்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே அப்படின்னு பார்க்குறப்ப, பிரியமானவர்களே, இன்றைய பெருவிழா நம்மை பார்த்து சொல்கின்ற இரண்டாவது மிக 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 முக்கியமான ஒரு கருத்து, நானும் ஆண்டவரை தாங்குகின்ற ஒரு பேழையாக வாழ்கிறேனா? ஒவ்வொரு முறை நற்கருணை நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். அந்த நற்கருணை பெறப்ப நானும் அன்னை மரியாளை போல நற்கருணை பேழையாக எனது அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நினைத்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்றைய பெருவிழா நமக்கு தருகின்ற மூன்றாவது மிக 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 முக்கியமான கருத்து எது அப்படின்னு சொன்னா, நமது வாழ்க்கையிலும் சில நேரங்களில் கஷ்டங்கள், காயங்கள், கரைகள் வரதான் செய்யும். ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு எதுவுமே வராது, நான் அப்படியே சேஃப்கார்டா 4 செவத்துக்குள்ளார ஜாலியா இருப்பேன், என்னை யாருமே தீண்ட முடியாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அன்னை மரியாளை எடுத்துக்கொள்வோம். கரைப்படாத, ஜென்ம பாவமே இல்லாம அந்த கரையே படாம ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனால் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் அவர் சந்தித்த ஏராளமான எதிர்ப்புகள் அதிகம்.
10 மாசம் பெத்த ஒரே பிள்ளைய கல்வாரி பலியில எல்லாரும் காரி துப்புறாங்க, தர தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. எல்லாரும் அவமானப்படுத்துற மாதிரி சிலுவையில ஏறக்குறைய 3 மணி நேரங்களுக்கு மேலாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆம்பளைங்கெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இறக்கிறதுக்கும் காப்பாத்துறதுக்கும் 12 சீடர்கள் இருந்தாலும் யாருமே கூட வரல. அப்ப இந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஏற்றுக்கொள்ளுதல். என்னதான் அமல உற்பவியாக இருந்தாலும் அந்த அமல உற்பவத்தை தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த அம்மா கடைபிடிச்சிட்டே வந்தாங்க, காமிச்சுக்கிட்டே வந்தாங்க. பிரியமானவர்களே, நமது அன்றாட வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நமது அம்மா, நம்ம அன்னை மரியாள் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறார். காரணம், இவர் நம் அனைவருக்கும் தாய். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். பாசமான இறைமக்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக அன்னை மரியாவின் அமல உற்பவ பெருவிழாவை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம அம்மா அமல உற்பவி. அதை எனது அன்றாட வாழ்க்கையில் நான் சந்திக்கிற அநேக செயல்கள் வழியாகவும் எனது குடும்ப பிரச்சனைகள் மத்தியிலும் அதை நான் அமைதியாக ஏற்றுக்கொள்கிறேனா? எனது உடலையும் எனது சிந்தனைகளையும் எனது அன்றாட வாழ்க்கையையும் கரைபடாமல் பார்த்து கொண்டே இருக்கிறேனா? என்னதான் என்னுடைய குடும்பங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும், சவால்கள் வந்தாலும், மலை போல துன்பங்கள் வந்தாலும் அன்னை மரியாவை போல ஆமேன் என்று ஏற்றுக்கொள்கிறேனா? முடியலனா கவலைப்படாதீங்க. அன்னை மரியாள் நற்கருணையை தாங்கினார், சக்தி பெற்றார். ஒவ்வொரு திருப்பலியிலும் நற்கருணை பெற்று கொண்டே இருக்கிறோம். சக்தி பெறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஒரே குடும்பமாக வந்துள்ள நாம் அனைவரும் நம் ஆண்டவரிடம் நமது தேவைகளை எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, மரியன்னையை எங்களுக்கு அன்னையாக கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். அவளின் அமல உற்பவத்தை கொண்டாடும் இந்நாளில் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் பாவ மாசின்றி அன்னையின் அமல இதயத்தில் காத்து வழி நடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உலக நாடுகளிடையே
சமாதானம் நிலவ, போர்கள் குறைய, மக்களுக்கு நல்ல வாழ்வு அமைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த திருப்பீடத்தை சூழ்ந்துள்ள ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் இந்நாளில் நிறைவாக ஆசீர்வதித்து குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தேவைகள் அனைத்தையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளவும், தேவ அழைத்தல் பெருகவும் அருள் புரிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இறந்த நம்பிக்கையாளர் அனைவரின் ஆன்மாக்களுக்கு இத்திருப்பலியின் ஆற்றலால் நித்திய சமாதானம் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு நிமிடம் மௌனமாக நமது தேவைகளுக்காக ஜெபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். என்னை அழித்தே உன்னை பணிந்தே எளிய உள்ளம் திறந்து வைத்தே, என்னை அழித்தே உன்னை பணிந்தே எளிய உள்ளம் திறந்து வைத்தே, வந்திடுவாய் ஏற்றிடுவாய் உமது பலியாய் மாற்றிடுவாய், வந்திடுவாய் ஏற்றிடுவாய் உமது பலியாய் மாற்றிடுவாய். என்னை அழித்தேன் உன்னை பணிந்தேன் எளிய உள்ளம் திறந்து வைத்தேன், மிருகாய் நான் மாற ஆசை கொண்டேன், எரியா திரியாய் வேண்டி நின்றேன், மெழுகாய் நான் மாற ஆசை கொண்டேன், எரியா திரியாய் வேண்டி நின்றேன், மகிழ்ச்சி ஒன்றே தேடி நின்றேன், மகிழ்ச்சி ஒன்றே தேடி நின்றேன், உந்தன் பாதம் என்னை தந்தேன், வந்திடுவாய் ஏற்றிடுவாய் உமது பலியாய் மாற்றிடுவாய், வந்திடுவாய் ஏற்றிடுவாய் உமது பலியாய் மாற்றிடுவாய். என்னை அழித்தேன் உன்னை பணிந்தேன் எளிய உள்ளம் திறந்து வைத்தேன், என்னை அழித்தேன் உன்னை பணிந்தேன் எளிய உள்ளம் திறந்து வைத்தேன், வந்திடுவாய் ஏற்றிடுவாய் உமது பலியாய் மாற்றிடுவாய், வந்திடுவாய் ஏற்றிடுவாய் உமது பலியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலிபொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலுமிருந்து நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னி மரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலுமிருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறை அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன் அறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கன்னியே உம் மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன் மாதிரியாகவும் விளங்க செய்தீர். ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: மாட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி முக்குப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் இவ்வுளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ராயப்பன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இது நோக்கியிருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பிணையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடம் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடவுளருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையின் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் முற்றையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரை, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் வாழ்வில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே. என் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. என் வாழ்வில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே. என் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இன்பமெல்லாம் நன்மைக்கே, துன்பமெல்லாம் நன்மைக்கே, மாற்றமெல்லாம் நன்மைக்கே, மாறாததும் நன்மைக்கே. இறையாளும் தேவன் என்னில் இருப்பதும் நன்மைக்கே. என் வாழ்வில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே. என் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மை.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலமென்றும் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிர் பெற தலைவணங்கி ஜெபிப்போம். புனித கன்னிமரியாவின் விழாவில் அவரது வழியாக மனித இனத்தை கனி விரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதமே அமல உற்பவமே உம் பொற்பதமே அன்பின் அதிசயமே. அற்புதமே அமல உற்பவமே உம் பொற்பதமே அன்பின் அதிசயமே. அமலனை ஈன்ற அன்னையே, அகிலத்தை ஆளும் அரசியே. அமலனை ஈன்ற அன்னையே, அகிலத்தை ஆளும் அரசியே. அமளியே வாழ்க, அமுதமே வாழ்க, தரணியர் வாழ்த்தும் தாயே நீ வாழ்க. அற்புதமே அமல உற்பவமே உன் பொற்பதமே அன்பின் அதிசயமே.